Hello friends, வணக்கம் and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம ஒரு சுவையான பருப்பு சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பருப்பு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். 2 பல்லாரி, அதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 குட்டி தக்காளி, அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை பெரிய லெவல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 கப் அரிசிக்கு 1 கப் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அதையும் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நெய், பல்லாரி, தக்காளி, மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், மஞ்சள் பொடி, கடுகு, பெருஞ்சீரகம், கரம் மசாலா, எலுமிச்சம்பழம். இப்போ 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருந்த மிளகாவை அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பல்லாரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. பல்லாரி நல்லா வதங்கட்டும். பல்லாரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நாம இப்போ குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குழைவா வரணும், அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி கூடவே கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. மசாலையோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் முழுசா போட்டு வதக்குனீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது பல்லுல படும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கரம் மசாலா பவுடரா சேர்த்துக்கிறேன். இது கூடவே நாம கழுகி ஊற வச்சிருந்த பருப்பு அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இப்போ எண்ணெயிலே நல்லா இது வதங்கணும். ஓகே, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மொத்தமாக நாம் 3 கப் எடுத்துருக்கோம். இதுக்கு நாம் இப்போ 4 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு அதிகமாகவே இருக்கணும், அப்போ தான் சோறு வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அது கூடவே பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்ததை பிழிஞ்சு விடுங்க. ஓகே, இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி விடுங்க. 2 விசில் வர்றது வரைக்கும் காத்துருங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. விசில் வந்து ஏரெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான, ரொம்ப டேஸ்டியான பருப்பு சாதம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ உதிரியா இருக்குன்னு. இது கூட நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்புறமா ஊறுகாயும் வச்சு சாப்பிட போறேன். கூட ஒரு அப்பளமோ இல்லாட்டி ஒரு ஆம்லேட்டோ இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பருப்பு சாதம் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இப்போதான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.